ஹே காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்காடில் தாங்க இருக்கோம். மார்னிங் ஆக்சுவலி இந்த காலையில் ஏற்காடு எப்படி இருக்குது அப்படின்றத நான் பார்த்தா மட்டும் நல்லா இருக்குமா, உங்களுக்கு காமிக்கணும்ல. சரியான பெஸ்ட்டு, சூப்பரான வியூங்க. எனக்கு தெரிஞ்சு பா தாறுமாறாக இருக்குப்பா. இன்னும் கீழெல்லாம் சரியான பெஸ்ட்டு இருந்துச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock ஆகும்னா பார்த்துக்கோங்களேன். நாங்கள் ஒரு 3 o'clockலாம் வந்து கீழே டீ குடிச்சிட்டு கடவாசலில் படுத்து தூங்கி அப்புறம் சரி இந்த பெஸ்ட்டப்போ தான் மேலே ஏறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டைமில் நாங்கள் ஏறிட்டுருக்கோம். நானே என் ஃப்ரெண்ட் மட்டும் தான் வந்தோம். சும்மா போர் அடிக்குது, சரி கிளம்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் தான். வேறு பெருசாக பிளான்லாம் எதுவும் இல்லை. நைட்டு தோணுச்சு, கிளம்புன வண்டி எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோங்க. நேராக நல்லாயிருக்கு இந்த மார்னிங் இந்த ஹில் ஸ்டேஷனில். நான்லாம் உண்மையிலேயே சொல்லணும்னா ஹில் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. நம்ம நிறைய ரைட்லாம், நிறைய வழிகள், நிறைய வேதனைகள், நிறைய விஷயங்களை கடந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரைட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு ட்ராவல் சீரீஸ்லாம் வந்து இதெல்லாம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கடந்து இப்போ தான் நம்ம ஏற்காடு சீரீஸ் வருதுங்க. இன்றைக்கி ஏற்காடில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நிறைய கண்டென்ட் எடுக்கணும்னு யோசிச்சுட்ருக்கேன். பார்க்கலாம் சிச்சுவேஷன் எப்படி அமைதுன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ஏற்காடு ஓரளவுக்கு தாறுமாறு பண்ணுறோம். ஏற்கனவே ஏற்காடோட நிறைய பிளாக் வந்துச்சு நம்ம சேனலில். பட் பரவாயில்லைங்க, இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கண்டென்ட் வரும், மோட்டோ பிளாக் வரும், திடீர்னு ட்ராவல் பிளாக் வரும், நிறைய விஷயங்கள் வருங்க. புதுசாக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் அங்கங்கே ஜாலியாக இருக்கிறதுலாம் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நீங்களும் பார்த்து ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வரேன். இப்போ மெஸ்ட்லாம் ஓரளவுக்கு அப்படியே கிளியர் ஆகுதுங்க. இதுக்கு மேலே தான் வரும்னு நினைக்கிறேன். மெஸ்ட்டு வர்றது அப்படின்னு சொன்னால் அந்த சூரியன் உதிக்கும் போது வர்றது தான் மெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இன்னும் சூரியனே வரலைங்க. 6 மணி தான் ஆகுது. எவ்வளோ டைமுக்கு வரும்னு தெரியல, பார்க்கலாம். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு மேலே அப்படியே வியூ கவர் பண்ணலாம். கீழெல்லாம் ஓரளவுக்கு மெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் வரும்போது இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே மெஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. வரும்போது ஒரு மாதிரி நல்லா மெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. காலையில் அந்த இருட்டில் வண்டி ஓட்டுறது தெரியாமல் ரொம்ப நேரம் வந்து ஒரு 1/2 an hour கிட்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள். சரி கொஞ்சம் விடிஞ்ச அப்புறம் வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக விடியட்டோமேனு உட்காந்துட்டு இருந்தேங்க. விடிஞ்சிச்சு, அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பார்க்கலாம் இன்றைக்கி ஏற்காடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எங்கள் நேரம் மழை பெஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா வச்சுக்கோங்களேன், எல்லா டேர்னிங்லேயும் இந்த வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டே இருக்குங்க. இந்த மலையிலேருந்து வர தண்ணி நிறைய வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்குது எல்லா டேர்னிங்லேயும். இங்கெல்லாம் இல்லைங்க, கீழே வந்த எல்லா டேர்னிங்லேயுமே வந்து ஊற்றிட்டு இருந்துச்சு தண்ணி. இருங்க, நான் போகும்போது அதை ஒரு சின்ன வீடியோவே எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக. அந்த சவுண்டு இருட்டில் எங்களுக்கு லைட் தெரிலனாலும் நாங்கள் அங்கங்கே நின்று பைக் வெளிச்சத்தை வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இருட்டில் நல்லா தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல. பார்க்கலாங்க எப்படி இருக்குது இன்றைக்கி ஏற்காடுன்ட்டு. வண்டி இந்த மலைக்கே ஒரு மாதிரி திணறின்னு தான் போகுது. கிட்டத்தட்ட அங்கே பாருங்க, தொப்போட்டுக்கு பாருங்க 17வது ஏர்பின் பெண்டு வந்திருக்கும். 17வது ஏர்பின் பெண்டு. இன்னும் ஒரு 3 தான் இருக்குது. இந்த 3 ஏறிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு 2-3 இடம் கவர் பண்ணியிருக்கேங்க. போன வாட்டியே வரும்போது இந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் பார்த்துட்டோம். இந்த கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ், இந்த அண்ணா பார்க்கு, இந்த போட் ஹவுஸு எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஹிடனாக போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். ஆக்சுவலி ஏற்காடுலேயே ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் அது போகிறதுக்கு டைம் இருக்குமான்னு தான் தெரில. ஆனால் இந்த ஃபால்ஸ் போக முடியுதான்னு பார்க்குறேங்க. அந்த ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பார்க்கலாம் அந்த ஃபால்ஸ் போக முடியுதா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே ஏற்காடுலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 kilometers கிட்ட வருது அந்த ஃபால்ஸுக்கு. பார்க்கலாம், மேபி போக முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபால்ஸோட வியூ அண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். வெயிட் அண்ட் வாட்ச். கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 2-3 வியூ பாயிண்ட்லாம் பார்த்து வச்சுருக்கேன். அந்த வியூ பாயிண்ட்லாம் ஓரளவுக்கு பேசிக்காக கவர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி யோசிச்சிருக்கேன் நான். பார்க்கலாம் வாங்க. காலையில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் இந்த ஹில் ஸ்டேஷனு, இந்த ஜில்னஸ், இந்த ஃபீல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. நல்லா இருக்கு. ஆனால் கடந்த காலம் 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், நான் ஒரு
என்டர்டெயின்மெண்ட்டு நல்லா இருந்துச்சு. இப்போ திரும்பி இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக பிளாக் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பார்த்துனே இருங்க. இன்னும் நிறைய சீரீஸ் இருக்குது, நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே லிஸ்ட் பை லிஸ்ட்டாக வீக்லி 1-2 வீடியோஸாவது 1-2 வீடியோ இல்லை 1-2 டேஸாவது போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். கண்டிப்பாக ரெகுலராக வீடியோ வர வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தீங்களா வெஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெஸ்ட் இருக்குது. வாங்க என்ன பண்ணுறது பார்க்கலாம். வண்டி ஏறல, நல்லா இருக்குல்ல. இந்த ஹில் ஸ்டேஷன் ஃபீலே எனக்கு இது ஒன்று தாங்க. பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, அப்படியே லேஸாக புகை மூட்டமாக அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. க்ரீன்னஸாக இந்த இப்போ தானே மழை பெஞ்சு விட்டுச்சு, எல்லாம் அங்கங்கே அப்பப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குங்க. ஒரு மாதிரி நல்லா க்ரீனஸாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பாருங்களேன், இந்த அப்படியே தெரியுங்களா லேஸாக அப்படியே மெஸ்டியாக நல்லா இருக்குது. பின்னாடி வரவங்க எல்லாம் அப்படி ஆர்ன் அடிக்கிற, ஹெல்மெட் போட்டிருக்கேன், ஃபுல்லாக கவர் ஆக மாட்டேனுங்க. பின்னாடி வரவரை பார்த்து நான் பயந்து ஸ்லோவாக வரேன். ஜில்னஸ் செம்மையாக ஃபீல் ஆகுதுங்க மேலே உண்மையாக, ரொம்ப ஜில்னஸ் ஃபீல் ஆகுது. நான் ஜர்கின் போட்டிருக்கேன், அப்பயுமே எனக்கு ஃபீல் ஆகுது. என் ஃப்ரெண்டு பின்னாடி உட்காந்து நடுக்கிறத வச்சு தாங்க எனக்கு இந்த ஃபீலே தெரியுது. அவன் கால் நடுங்குது அப்படியே, கை கால், அதனால வந்து எனக்கு ஜில்னஸ் அதிகமாக தெரியுது. அவனுக்கு அந்த மாதிரி உதரும் போதே வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் நான். உண்மையிலே நல்ல ஜில்னஸ் இருக்குங்க. எனக்கும் இந்த கையில் இந்த கால்லலாம் வந்து லேசாக அப்படியே ஜில்னஸ் பயங்கரமாக தெரியுது. அதனால் கொஞ்சம் ஃப்ரீசர் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது உண்மையாக. வாங்க மேலே ஏற்காடு எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பஸ்ஸு வேறு போகணும். இவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு, அவருக்கு வழியை விட்டுருவோம். கேஸ், உங்களுக்கு எதனா ஏற்காடில் ஃபேவரட்டான பிளேஸ் இருக்கும்ல, நிறைய பேர் ஏற்காடு வந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஃபேவரட்டான பிளேஸ் இருக்கும்ல, இந்த ஃபேவரட்டான பிளேஸ் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னன்னு தெரிஞ்சிருக்கேன், இல்லை நான் போயிருக்கேனான்னு பார்க்குறேன். இங்கே ஒரு ஏற்காடில் ஒரு வியூ பாயிண்ட்டுங்க, அது செம்மையான வியூ பாயிண்ட். இருங்க நான் போயிட்டு அந்த இடத்த சொல்கிறேன் உங்களுக்கு. ஏற்கனவே ஒன் டைம் போயிருக்கேன், பட் ஆனால் அது பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி அமையுதுன்னு தெரியணும் இல்லைங்க. சரிங்க, போயிட்டு இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். என்னவா பண்ணுறது அது எக்ஸசைஸா? பாதினா நடு ரோட்டடா எக்ஸசைஸ் பண்ணுறது. நல்ல பெஸ்ட்டு ஃபீல் ஆகுது. ஐயோ நல்லா இருக்கு. வண்டி போர்டில் ஆக்சுவலி 20 போர்டு வச்சுருக்காங்களா, ஆனால் அந்த 20க்கு மேலே வண்டி போக மாட்டேனுங்க. நானும் முறுக்கி தான் பார்க்குறேன். இங்கே பாருங்க 20யே கிராஸ் பண்ண மாட்டேங்குது. கிராஸ் பண்ணால் தானே 20 நான் தாண்டி போகிறதுக்கு. வண்டியோட சவுண்ட் நல்லா ஹெவியாக கேட்குது, ரொம்ப கஷ்டப்படுது வண்டி. கைஸ் ஆமாங்க, இது ஒன்று சொல்ல மாட்டேங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கெலாம் கீழே வந்துட்டேன்ல, அப்போலேருந்தே கொஞ்சம் அங்கங்கே நடந்து போயிட்டு இருந்தாங்களா, என்னடா இந்த நேரத்தில் எங்கடா நடக்கிறாங்க, சும்மா வாக்கிங் போவாங்க அப்படின்னு நினச்சி விட்டேங்க. நான் இப்போ ஒரு 5:30 மணிக்கெலாம் மேலே ஏறி வரேன், ஃபுல்லாக பாதி மலை கிட்ட நடந்து வராங்க, நடந்தே மலை ஏறுறாங்க. ஏன்னு தெரில, அது ஒரு ஜாகிங் வாக்கிங் மாதிரியா என்னான்னு தெரில, நடந்தே மலை ஏறுறாங்க. இதெல்லாம் ஒரு மாதிரி சரியான ஷாக்கு. யாரா நீங்கள் நடந்து எப்போ மலை ஏறுறீங்க? கிட்டத்தட்ட பாதி மலை கிட்டலாம் வந்துட்டு இருக்காருங்க ஒருத்தர். கொஞ்சம் பேர் அந்த பாதி மலை கிட்ட வந்துட்டு இருக்காங்க. இவரெல்லாம் பார்த்தீங்களா வண்டியில் பெட்ரோல் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஜாகிங் மாதிரி போகணும் அப்படின்றதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மேபி அந்த மாதிரி தாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் நடந்து வராங்க. நான் அதான் காமிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்துச்சு.
என்னால் காமிக்க முடியல, எல்லாம் அப்பயே காமிச்சிருப்பேன் நான். எப்படி தான் ஒரு நேரத்துலாம் நடந்து வரீங்க? எனக்கு சும்மா வண்டியில் வரதுக்கே பயங்கரமாக கொடுக்குது. ஐயோ வெயிட்டுங்க உண்மையாக. மலை ஏறினா ஜாக்கிங் நல்லா இருக்குமா? நம்ம ரோட்டில் போயிருக்கோம், மலை ஏறி தான் ஜாக்கிங் போனதில்லைங்க. ஓகேங்க, ஏற்காடு மேலே வந்துட்டோம். இதுக்கு மேலே ஏற்காடு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுக்கோங்க. வெயிட் அண்ட் வாட்ச். இன்னும் ஏற்காடு எப்படி இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்.